வாங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்கலாம். இது வெறும் தலைப்புச் செய்திகளை பத்தின ஒரு அலசல் இல்ல. இதுக்கு பதிலா நிர்வாக அமைப்புகள் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். அதுக்கு புதுச்சேரியில இருக்கிற லாஸ்பேட்ங்கிற ஒரே ஒரு தொகுதிய ஒரு கருவியா பயன்படுத்த போறோம். இது அமைப்புகளோட செயல்பாட்டை பத்தின ஒரு நுணுக்கமான பார்வை. இப்போ நீங்க பாக்குறது தான் லாஸ்பேட்டை. இது ஒரு கிராம பகுதி மாதிரி தோணலாம், ஆனா உண்மை அது இல்ல. இத நகரத்தோட இதய துடிப்புக்கு ஏத்த மாதிரி இயங்குற ஒரு மக்கள் சமூகம். இங்க இருக்கிற மக்களோட தேவைகளும் சரி, கனவுகளும் சரி, எல்லாமே நகர வாழ்க்கைய மையமா வச்சுதான் இருக்கு. சரி, இப்போ நேரடியா களத்துக்கு போவோம். லாஸ்பேட்டை மக்களோட அன்றாட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்கு, அவங்களோட உண்மையான கவலைகள் என்ன, வாங்க ஆழமா பார்க்கலாம். லாஸ்பேட்டையோட மக்கள் தொகை அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நகர்ப்புற தொகுதி. இங்க தமிழ் பேசுற மக்கள் தான் அதிகம். அரசு, வங்கி ஊழியர்கள் கணிசமா இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன தொழில் முனைவோர்கள், அப்புறம் உள்ளூர் காலேஜ்கள்ல படிக்கிற இளைஞர்கள். இது எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதியா ஒரு நல்ல விழிப்புணர்வுள்ள பன்முகத்தன்மை கொண்ட சமூகமா மாத்துது. இங்க இருக்கிற வாக்காளர்களோட மனசுல இருக்கிற அடிப்படை ஏக்கம் இதுதாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை நிலை. அவங்க கேக்குறது பெரிய அரசியல் சித்தாந்தங்களையோ புரட்சிகளையோ இல்ல. தங்களோட அன்றாட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கண்ணியமா, வசதியா இருக்கணும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அவங்களோட பிரச்சனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு கரண்ட் கட் ஆகுது, மழை பெஞ்சா போதும் தெருவெல்லாம் தண்ணி, நல்ல குடி தண்ணிக்கு ஒரு போராட்டம், படிச்சு முடிச்சு பிள்ளைங்களுக்கு ஊருக்குள்ளேயே வேலை இல்ல. இது எல்லாமே நேரடியா மக்களோட வாழ்க்கைய பாதிக்கிற, அவங்க நிம்மதியை கெடுக்கிற விஷயங்கள். இதனாலதான் அவங்க மனசுல ஒரு கோவமும் விரக்தியும் இருக்கு. சரி, மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? தேர்தல் தரவுகள் நமக்கு 3 முக்கியமான சிக்னல்களை கொடுக்குது. சிக்னல் ரொம்பவே தெளிவானது. லாஸ்பேட்டை வாக்காளர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தரமா ஓட்டு போடுறவங்க இல்ல. காங்கிரஸ், டிஎம்ஓகே, ஏஎன்ஆர்சின்னு அவங்களோட தீர்ப்பு மாறி மாறி வந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆதரவுங்கிறது நிரந்தரம் இல்ல. ஒவ்வொரு தேர்தலையும் அதை நீங்க சம்பாதிச்சே ஆகணும். இந்த வரைபடம் ஒரு ஆச்சரியமான கதையை நமக்கு சொல்லுது. 2006ல வெறும் 5.8% இருந்த பாஜகவோட வாக்கு வங்கி 2021ல பாருங்க கிட்டத்தட்ட 34% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை காட்டுது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இன்னமும் 2 பங்கு வாக்காளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு எதிரான வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 80.67%. இது சாதாரண நம்பர் இல்ல. லாஸ்பேட்டை மக்கள் தேர்தலை எவ்வளவு முக்கியமா பாக்குறாங்கன்னு இது காட்டுது. தங்களோட ஒரு ஓட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு அவங்க முழுசா நம்புறாங்க. அவங்க ரொம்பவும் கவனமான குடிமக்கள். இப்போ இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்கிற கேள்விக்கு விடை தேடுவோம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வெறும் வேட்பாளர்கள் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம், அதாவது கூட்டணிகள், அரசியல் அமைப்புகள் போன்ற பெரிய சக்திகளும் தான். கூட்டணிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி. இது ஒரு தேசிய கட்சியோட அடையாளத்தையும் ஒரு வலுவான திராவிட இயக்கத்தோட சமூக நல்ல திட்டங்களையும் ஒன்னு சேர்க்குது. இது தமிழ் வாக்காளர்கள் கிட்ட ஒரு நிலையான நம்பிக்கையை உருவாக்குது. இன்னொரு பக்கம் ஏஐஎன்ஆர்சி பாஜக கூட்டணி. இதுக்குள்ளே சில பூசல்கள் இருக்கிறதா செய்திகள் வருது. இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துது. இந்த இடத்துல நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முக்கியமான மதிப்பை நாம நினைவுபடுத்திக்கணும். ஒரு ஆரோக்கியமான பொது விவாதம்னா என்ன? நம்ம மத்தவங்க சொல்றத பொறுமையா கேட்கணும், நம்ம கருத்துக்களை பொறுப்போட சொல்லணும். அப்போதான் மக்களோட வாழ்க்கையை பாதிக்கிற இந்த அமைப்புகளை பத்தி நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஒரு குடிமகனோட உண்மையான கண்ணியம். இப்போ வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்க பாப்போம். திரு வைத்தியநாதனோட பயணத்தை பாருங்க. 2011ல ஏஐஎன்ஆர்சில ஜெயிக்கிறாரு. 2016ல பாருங்க தனியா நின்னு 22% ஓட்டு வாங்குறாரு. அப்புறம் 2021ல காங்கிரஸ் சார்பா நின்று 55%க்கும் மேல ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. இது என்ன காட்டுது? கட்சிங்கிறத தாண்டி அந்த மண்ணின் மைந்தன்கிற அவரோட பிம்பம் எவ்வளவு வலுவா இருக்குன்னு காட்டுது. இது நாள் வரைக்கும் நாம பிரச்சனைகளையும் காரணங்களையும் அலசிட்டோம். சரி, இதுக்கு தீர்வு என்ன? ஒரு சிறப்பான நிர்வாகத்தை எப்படி உருவாக்குறது? அதுக்கான ஒரு வரைபடம் தான் இந்த சதுர்முக கோட்பாடு. சதுர்முகம்னா 4 முகம். இது வெறும் தேர்தல் காலத்துக்கான டெக்னிக் இல்ல. மக்களோட நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு முழுமையான வழிமுறை. அதுல 4 படிகள் இருக்கு. முதல் முகம் மக்களோட மனசோட பேசுறது, ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பை உருவாக்குறது. பெரிய ஆரவாரம் சத்தம் எல்லாம் இல்லாம அமைதியா அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனா, ஒரு குலதெய்வம் மாதிரி இருந்து நம்பிக்கையை விதைக்கணும். நம்மளோட நோக்கம் ஆரவாரம் இல்ல, சேவைதான்னு தெளிவா சொல்லணும்.
2வது முகம்தான் ஒரு நிர்வாகத்தோட அஸ்திவாரம், கொள்கை தூண். மக்களோட வாழ்க்கை நிலை பிரச்சனைகளுக்கு நேரடியான தீர்வுகள், வடிகால் வசதி, கரண்ட் பிரச்சனைக்கு என்ன செய்ய போறோம்னு தெளிவான திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன்களை வளர்க்க உறுதியான திட்டங்கள், இதெல்லாம் வெளிப்படையா நடக்கணும். 3வது முகம் வித்தியாசத்தை காட்டுறது. ஆனா எப்படி? தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலமா இல்ல, நிர்வாகத் திறனை ஒப்பிட்டு பாக்குறது மூலமா. உதாரணத்துக்கு, ஒரு கரண்ட் கட்டானா முந்தைய நிர்வாகம் எப்படி சரி செஞ்சது, நாம எவ்ளோ வேகமா சரி செய்றோம்னு ஆதாரத்தோட சொல்லணும். உண்மைகளை மக்கள் கையில கொடுத்து அவங்களையே தீர்மானிக்க வைக்கணும். கடைசி 4வது முகம் களத்துல செய்யற வேலையையும் டிஜிட்டல் உலகத்தையும் இணைக்கிறது. களத்துல ஒரு தெருவிளக்க மாத்திரோமா, அத உடனே ஒரு போட்டோ எடுத்து உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்ல போடணும். இப்படி செய்யும்போது வெளிப்படைத்தன்மை உருவாகுது, மக்களுக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நாம மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தும் போது மக்களோட தனி உரிமை ரொம்ப முக்கியம். இந்தியாவோட டிபிடிபி சட்டம் சொல்ற மாதிரி மக்கள்கிட்ட இருந்து எந்த தகவல் வாங்கினாலும் அது எதுக்காகன்னு தெளிவா சொல்லி அவங்களோட அனுமதியோடு தான் வாங்கணும். அவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கைய நம்ம எப்பவும் மதிக்கணும். சரி, நாம பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம போக வேண்டிய பாதை எது? லாஸ்பேட்டைங்கிறது வெறும் ஒரு தொகுதி மட்டும் இல்ல, அது இன்னைக்கு இருக்கிற நகர்ப்புற இந்தியாவோட ஒரு பிரதிபலிப்பு. இங்க இருக்கிற மக்கள் அரசியல் விழிப்புணர்வோட இருக்காங்க, டிஜிட்டல் உலகத்தோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஒரே நோக்கம் கண்ணியமான வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகள் கிடைக்கணுங்கிறது தான். இத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆரவாரத்தை வாடகை கெடுக்கலாம், கூட்டத்தையும் விலைக்க வாங்கலாம். ஆனா உண்மையான நீடிச்சு நிக்கிற ஒரு வெற்றியை நீங்க அடையணும்னா மக்களோட நம்பிக்கைய சம்பாதிச்சு மட்டும்தான் ஆகணும். ஒரு மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்கள். mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 080424041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.